டிவிகேல பேசுகிற அரசியல் வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இப்போ தெரியுது. அதையுமே அவங்க சரியா பண்ணாத மாதிரி எனக்கு தூய்மை பணியாளர்கள், ஆணவ கொலை நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? பேசிக்காக அரசியல் வந்து யாருக்குன்னா எளிமையான மக்களுக்கு தான் ஒரு அரசியல். இப்போது அரசியல் யாருக்கு தேவைன்னா, மக்கள் யார் இத்தனை வருஷம் வந்து கல்வி சம உரிமை மறுக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ அரசியல் தேவைன்னு நான் நினைக்கிறேன். கொள்கைகள் படி சமூக நீதி, சமத்துவம், ஜாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், திராவிடம்ன்றது அது எப்படி கன்வே ஆயிருக்குன்னு தெரியல. பட் திராவிடத்தோட அடிப்படை தன்மை அயோத்திதாச பண்டிதர் உருவாக்குனதுலேருந்து அதோட சமத்துவத்துக்காக பேசப்பட்ட ஒரு வார்த்தை தான் அது. அது மொழி வாரியா, இடம் நிலம் அப்படின்ற பேரில் அது வந்து இப்போது தப்பாக நிறைய கன்வே ஆகிட்டு இருக்கு. இப்போ திராவிடத்தோட அடிப்படை வந்து சமத்துவம். இதையெல்லாம் பேசுகிற கட்சி எதுவோ அதுதான் வந்து இப்போது அடுத்து ஜெயிக்கணும்னு நான் நினைப்பேன். இப்போ இருக்கிற திராவிட கட்சிகளுக்குமே அந்த திராவிடத்தோட கொள்கை கரெக்டாக போய் சேர்ந்துச்சா, தொண்டர்களுக்கு சரியாக போய் சேர்ந்துச்சான்னா என்னை பொறுத்தவரையும் அது தெரியலை. ஆனால் இப்போது களத்தில் அதை ஸ்ட்ராங்காக நம்மளோட எதிரி யார், நம்ம எதை எதுக்கணும்னு சொல்லி கரெக்டாக பேசுகிற ஒரு கட்சி எதுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நான் சொல்றேன் என்னை பொறுத்தளவுக்கு. அதன் தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் பேசுகிற பேச்சிலேருந்து அவரோட தத்துவங்கள், அவர் மேடையில் அவர் அந்த மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் ஸ்பீச் வந்து இந்த ஜெனரேஷனில் வேறு பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட நான் அதை பார்க்கல. எல்லோரும் எப்படி நினைப்பாங்கன்னா, பட் அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர், அதனால தான் சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை. அவரோட அரசியல் வந்து எல்லா மக்களுக்கான அரசியல், எளிமையான மக்கள் எல்லாருக்குமே அவரோட அரசியல் தேவைப்படும். பாராளுமன்றத்தில் ஓபிசி இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் போது முதல் குரல் கொடுத்தவர் தோல் திருமாவளவன் தான். அது மாதிரி எல்லா மக்களுக்குமே, குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்குமே அரசியல் பண்ணுற ஒரு மனிதராக வந்து இப்போ நான் வந்து களத்தில் யாரை பார்க்குறேன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை தான் பார்க்குறேன். அதனால் என்னோட சப்போர்ட் விடுதலை சிறுத்தைகள். ஓகே, சரி. இப்போ விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தாவேகாக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சிம்பிள் ப்ரோ, அவங்க இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்காங்க. அரசியல்ன்றது வந்து ஒரு பை எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு பெரிய இதாக இல்லாமல் அங்கே உள்ள தொண்டர்களையுமே எல்லாருக்கும் வந்து அரசியல் அதுனா என்னன்னா என்ன, அது எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணணும், மக்கள்கிட்ட எப்படி அணுகணும், ஒரு பொது இடத்துல எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றத அவங்க தலைவர்களும் அவங்கக்கிட்ட சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. அது அரசியல்ன்றது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். பட் அதுக்கான வெளிப்பாடு இப்போது டிவிகேல பேசுகிற அரசியல் வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இப்போது தெரியுது. அதையுமே அவங்க சரியாக பண்ணாத மாதிரி எனக்கு தோணும். திமுக எதிர்ப்புன்றது இந்த கடந்த 5 வருஷம் ஆட்சியில் நிறைய ஃப்ளா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. கல்வியிலும் சரி, பெண்களுக்கான மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், புது திட்டங்கள் என்னதான் கொண்டு வந்தாலும் அவங்களோட இந்த தூய்மை பணியாளர்கள், ஆணவ கொலை நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. எய்தர் அரசியல்ன்றது வந்து பாசிட்டிவ்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான நெகட்டிவ்ஸும் இருக்கு. அவங்க எதுக்கிறது வந்து கரெக்டான பாத்தில் அவங்க எதிர்த்து அதுக்கான வெளிப்பாடு இருந்துச்சுன்னா மேபி அடுத்த வர எலெக்ஷன்ல அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த நோட்டாக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு பேஷன் இருக்கு இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க? அது ஓட்டுன்றது ஒரு தனி மனித உரிமை. அது அந்த உரிமையை வந்து நம்ம வேஸ்ட் பண்றோமோன்னு தோணும். இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்கும் ஓட்டு கிடையாது, பெண்களுக்குன்னு ஓட்டு கிடையாது. பட் அதை பெற்று தந்திருக்காங்கன்னா ஜனநாயக உரிமை நம்மளுக்கு எங்கெங்கே இருக்கோ அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். நோட்டாக்கு ஓட்டு போட்டு நம்மளோட ஓட்டை நம்ம வேஸ்ட் பண்ணணும். நம்ம ஒரு ஓட்டுனால மாறிடுமா, ஒரு ஓட்டுனால இது பண்ணிடுமான்றது வந்து அந்த கேள்விக்கு நான் போல. பட் ஒரு ஓட்டு முக்கியமான ஒரு ஓட்டு தான். நோட்டாக்கு போடுறத விட ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர், உங்கள் கொள்கையோ உங்கள் தத்துவத்துக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும்.